வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே. நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நன்றி. இப்ப நம்ம புதுசா ஸ்டார் தொகுதி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுல முதல் தொகுதியா காரைக்குடி தொகுதிக்கு நம்ம நடராஜன் விசிட் பண்ணிட்டு வந்திருக்காரு. வாங்க அவர்ட்ட மக்கள் கருத்து என்னன்னு கேட்போம். சொல்லுங்க நடராஜன், மக்கள் கருத்து எப்படி இருந்துச்சு காரைக்குடியில? வணக்கம் சார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த ஸ்டார் தொகுதி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். எப்படின்னா 234 தொகுதிகளுக்கும் பல்வேறு வேட்பாளர்கள் நின்னாலுமே ஒரு கட்சியினுடைய தலைவர் இல்லைன்னா அந்த கட்சியினுடைய முக்கியமான முகம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க போட்டியிடக்கூடிய தொகுதிகள் எப்போதுமே முக்கியத்துவம் வாய்ந்தது தான். ஸோ அதை முன்வைத்து தான் அந்த தொகுதிகளை கான்சென்ட்ரேட் பண்ணி அங்கே எந்தெந்த வேட்பாளர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறதுக்காக அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம். நேயர்களே, நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கும் உங்களுடைய ஆதரவை கொடுக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். முதலாவதாக நம்ம போனது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் போட்டியிடக்கூடிய காரைக்குடி தொகுதி. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காரைக்குடி தொகுதியை பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதிகமாக காங்கிரஸ் கட்சி செல்வாக்குள்ள ஒரு தொகுதி. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இப்போ சிவகங்கை தொகுதியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம், அவருடைய தந்தை ப சிதம்பரம், அதே மாதிரி இன்னுமே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிறைய பேர் அந்த தொகுதியில் ஒரு செல்வாக்குள்ள நபர்களாக இருக்காங்க. எம்எல்ஏ தேர்தலை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மாங்குடி எம்எல்ஏவாக இருக்காரு. இவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். நம்ம இந்த ஒரு 3 மாதங்களாக ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம் எல்லாருக்கிட்டையும். காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் எங்கே செல்வாக்கு இருக்குது சொல்லுங்கள். கன்னியாகுமரியில் இருக்கலாம், திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளில் இருக்கலாம், வேற எங்கேயுமே செல்வாக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை காங்கிரஸ் கட்சியை நோக்கி நிறைய பேர் முன் வச்சாங்க. அது இல்லை அப்படிங்கிற நிரூபிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொகுதி தான் இந்த தொகுதி. உண்மையிலேயே காங்கிரஸுக்கு செல்வாக்குள்ள தொகுதிகளில் இந்த தொகுதியும் ஒன்று. இது நம்மளுடைய மக்கள் கருத்திலே நமக்கு வெளிப்பட்டுச்சு. நம்மளுடைய முதல் கேள்வியாக என்ன முன் வச்சோம் அப்படின்னா, சீமான் அவர்கள் வர இருக்கக்கூடிய தேர்தலில் இங்கே எம்எல்ஏ வேட்பாளராக போட்டிடுறாரு. அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, காரைக்குடி தொகுதியில சீமான் வேட்பாளராக களமிறங்குறாரு. அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு? அவருக்கான வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கு. போன டைமே கொஞ்சம் ஓட்டு அதிகமாக வாங்கியிருந்தாரு. இந்த டைம் அதிகமாக அவர் நேரடியாக இறங்குறதுனால கண்டிப்பாக அதிகமாக விடும். சீமான் நின்னா டெபாசிட் வராது. சீமான் சார் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு. ஸோ வந்தால் நல்லது நடக்கும் நான் நம்புகிறேன். சீமான் சிவகங்கை மாவட்டத்தில் வரக்கூடிய அந்த வாய்ப்பு உண்டு. 100% வாய்ப்பு இருக்குங்க. காரைக்குடில ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவருக்கு வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில் நின்னாங்க அப்படின்னு சொன்னால் இளைஞர்களோட ஓட்டு அதிகமாக விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீமான் நிற்கிறாரு, அவர் நல்லா திறமையாக பேசுவார். ஆனால் வந்தால் நல்லது, அவர் மக்கள் மத்தியில் அது வரவேற்பு இருக்கணும். சீமாங்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. சீமான் டெபாசிட் வாங்குவார். நான் சீமான் இப்போ இங்கே வந்திருக்காரு, நான் எதுவும் பெருசாக செய்யலை. வாய்ப்பு குறைவு தாங்க. 50% இருக்கு. 50% வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஓட்டு ஒழுங்கும் வாய்ப்பு இல்லை. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நல்லா ஓட்டு நல்லா வாங்குவார். அவருக்கு வாய்ப்பு இல்லை. சீமானுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இங்கே காரைக்குடி தொகுதி எங்கள் சட்டமன்ற தொகுதி மாவட்டங்கிறனால இங்கே நிற்கிற வாய்ப்புகள் இருக்கு. சீமான் ஒரு 3வது இடம் 4வது இடம் வரதான் வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. அவர் வரணும். மற்ற கட்சியெல்லாம் யார் யார் போட்டிடுறாங்கன்னு தெரியல. அது தெரிஞ்சாதான் சொல்ல முடியும் சீமான் ஜெயிப்பாரா மாட்டார். அவர் ஜெயிக்கிறதுக்கெல்லாம் அவ்வளோக்கு வாய்ப்பு இருக்காது. இங்கே சீமான் இங்கே போட்டினால ஸ்டார் தொகுதின்றாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் 4வது இடம் தான் போவார். சீமான் ஜெயிக்க வாய்ப்பு. ஆமாம், நல்ல ஓட்டு, கணிசமான ஓட்டு வாங்குவார். ஓட்டு நல்லா வாங்குவார். அந்த எம்பி தொகுதியில் ஒரு லேடி இருந்துச்சு ஏற்கனவே, அதோட கூட ஒரு 5000 ஓட்டு வாங்குவார். வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தானே. வாய்ப்பு இருக்கான்றது நமக்கு தெரியல. ஆனால் எல்லாமே ஸ்டார் கேண்டிடேட்டாக இருக்காங்க. இதில் யார் வருவான்றது தெரியல. வெற்றி வாய்ப்புக்கு அவருக்கு வெற்றிலாம் கிடைக்காது. அவர் ஒரு ஓட்டு வாங்குவார், கணிசமான ஓட்டு வாங்குவார். ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அவருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜெயிக்கிறதுக்கு சீமானுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் குறைஞ்சபட்ச ஓட்டுகளை தான் யாராக இருந்தாலும் ஜெயிப்பாங்கங்கிறது என்னுடைய கிட்டத்தட்ட 31% மக்கள் வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இவர் நம்ம ஊருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய பிரச்சனைகளை அங்கே போய் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் சீமான். தொடர்ந்து பல்வேறு தொகுதிகளில் அவர் போட்டியிட்டுக்கிட்டு இருந்தார். கடலூரில் போட்டியிட்டார், திருவொற்றியூரில் போட்டியிட்டார். இது எல்லாமே சீமான் அவர்களுக்கு சம்மந்தமில்லாத ஒரு தொகுதி அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ திருவொற்றியூர் தொகுதியிலையும் நாடார் மக்கள் அதிகமாக இருக்காங்க, அதனால தான் அவர் அங்கே போய் போட்டியிட்டார் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் இருந்தாலுமே, சென்னை அப்படிங்கிறது அவருக்கு ஒரு புதிய ஒரு தொகுதி தானே. அவர் தென் மாவட்டத்துக்காரு, சிவகங்கை மாவட்டத்துக்காரு. அவர் அங்கே போய் போட்டிடுறாரு. இப்போ மற்ற தலைவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து இந்த வட சென்னை பகுதிகளில் தான் போட்டிடுறாரு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் தொகுதி எடப்பாடி, அதில் தான் நீண்ட நாட்களாக போட்டிட்டு வர்றாரு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் எந்த தொகுதிக்கு வேணால் ஷிஃப்ட் ஆகலாம் அப்படின்னு இருக்கக்கூடியவர் சீமான் அவர்கள் தான்.
அவர் போட்டியிட்டது ஒன்று வந்து வட மாவட்டத்தில் ஒன்று போட்டியிட்டார், அதுக்கப்புறமா வட சென்னையில் போட்டியிட்டார். இப்போ அதுக்கு வந்து நேர்மாறாக தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காரைக்குடி அந்த தொகுதி மக்கள் இவர் எங்கள் தொகுதிக்கு வந்து போட்டிடுறாரே, ஒரு சிஎம் கேண்டிடேட் இங்கே வந்து போட்டிடுறாரே, அவருக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் அவருக்கு நாங்கள் ஓட்டு செலுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் என்னென்னா திமுக மேலே வந்து ஆன்டி இன்கம்பன்சியில் இருக்கிறவங்க, திராவிட கட்சிகளே வேண்டாங்க, நாங்கள் வந்து ஒரு மாற்றத்தை தேடுறோம் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே சீமானுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதன் வெளிப்பாடு தான் 31%. ஏன்னா அவருடைய ஸ்டார் வேல்யூ இருக்குல்ல, அவர் வந்து ஒரு முகம், தமிழகத்திலேயே ஒரு முக்கியமான அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கார். அதுவுமே அவருடைய இந்த நாங்கள் சீமானுக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறதுல வெளிப்பட்டிருக்கு. ஸோ இந்த 31% மக்கள் நாங்கள் சீமானுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள், ஒன்று அவர் வந்து அந்த ஊருக்காரரு, ரெண்டாவது ஒரு சிஎம் கேண்டிடேட்டு, தமிழகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு முகம். மற்றவங்க வந்து எம்எல்ஏவாக நிற்கிறவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாவட்டத்துக்குள்ளே இல்லைனா அந்த தொகுதிக்குள்ளே மட்டும்தான் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. இவர் வந்து மாநிலம் முழுக்க தெரிஞ்ச ஒரு முகமாக இருக்கார். ரெண்டாவது இன்னொன்றுமே, எப்படி நம்ம விஜயை பார்த்து இவர் வந்து ஒரு ஸ்டார் சினிமாலேருந்து வந்திருக்காரு அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அதே மாதிரி சீமானுக்கும் அது வந்து ஓரளவுக்கு இருக்குது. ஒரு 2% இவர் வந்து சினிமாக்காரர் அப்படிங்கிறதும் நம்பி அவருக்கு ஓட்டு போடுறாங்க. ஸோ இது எல்லாம் தான் சீமான் அவர்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறதுக்கான காரணமாக இருக்குது. அவர் வெற்றி அடைறதுக்கான காரணத்தை நீங்க வந்து மக்கள் கருத்துல சொன்னீங்க. அவர் தோல்வி அடைறதுக்கான காரணம் அப்படின்னு மக்கள் எதை சொல்றாங்க? அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவர் வந்து அதிகமான ஓட்டுகள் வாங்குவார், ஆனால் அவருக்கு ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து அவர் வந்து தோல்வி அடைஞ்சிக்கிட்டு இருக்காரு. பல ஆண்டுகளாக அவங்களுடைய கட்சி தேர்தல் அரசியலில் போட்டியிட்டாலுமே அங்கேருந்து ஒருத்தர் கூட எம்எல்ஏவாக போகலை. அவர் அனுப்பி நமக்கு என்ன கிடைக்க போகுது? இப்போ நம்ம திமுகக்கோ அதிமுகக்கோ ஓட்டு போட்டோம்னா அவங்க வந்து ஆளும் கட்சியாக இருப்பாங்க, இந்த தொகுதிக்கு ஏதாவது செய்ய வாய்ப்பு இருக்குது. சீமான் கட்சியை சேர்ந்த யாருமே ஜெயிக்க மாட்டாங்க, ஒருவேளை சீமான் மட்டும் ஜெயிச்சு என்ன செய்ய போகிறாரு எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம வந்து சீமானுக்கு வந்து நீங்கள் ஓட்டு போடுவீங்களான்னு கேட்கும் பொழுது நாங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, அதிகமான ஓட்டுகள் வாங்குவார் சீமான் இந்த முறை, ஆனால் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய பேர் அவர் 4வது இடத்துக்கு தள்ளப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உங்களுக்கு கேள்வி எழலாம், என்ன 4வது இடத்துக்கு எப்படி போவார்? அதிமுக திமுக அதுக்கு அடுத்தபடியாவது சீமான் வந்துடணும்ல, ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாராக இருக்கும் பொழுது அவர் வந்து கண்டிப்பாக 3வது இடத்துக்காவது வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அவரை விட அங்கே இருக்கக்கூடிய தாவேக்காவில் வந்து ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து பல் மருத்துவர் பிரபு அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து டென்டல் பிரபு அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க அங்கே. ஸோ அவருக்கு வந்து ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குது. தமிழக வெற்றி கழகம் கட்சியில் விஜய்க்கு அடுத்தபடியாக இவருக்கு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அங்கே வந்து மக்கள் அவங்களே கருத்து சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு தாவேக்காவும் அங்கே இறங்கி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. காரைக்குடி தொகுதியில் சீமான் வந்து வேட்பாளராக நிற்கிறார், அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு டென்டல் பிரபு தானே வருவார். டாக்டர் பிரபு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. பிரபு சார் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காரு, நிறைய பொது இடங்களுக்கு போகிறது, ஸ்கூல் இதுகளுக்கெல்லாம் செய்கிறது. நான் சீமான் வந்து இப்போ இங்கே வந்திருக்காரு, நான் எதுவும் பெருசாக செய்யலை, இன்னும் வரல, அதிகமாக வரல. ஆமாம், இவர்னா நிறையா இடத்துக்கு போகிறது மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுது அவரை, அதனால அவர் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். தெரிஞ்சு பிரபு அண்ணே இப்போ இறங்கி பண்ணுறாப்புல, டிவிகேலேருந்து அவர் இறங்கி கட்சியிலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு அவர் வர வாய்ப்பு ஒரு 85% இருக்குது. ஆனால் அவர் வந்தார்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம லோக்கலில் இருக்க ஆளு வந்து பிரபுனா எல்லாருக்கும் தெரியும். இப்போ யார் நிற்பாருன்னா இங்கே வந்து பல் டாக்டர் பிரபுன்னு இருக்காரு, அவர் விஜய்க்கு நிற்கிறாரு, அவர் வரணும். ஏன்னா அந்த ரேஸில் முந்துறது டிவிகே பிரபுன்னு ஒருத்தர் நிற்கிறார், அவர் தான் முந்துறாப்புல. எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் 2வது ஓட்டு அதிகமாக வாங்குற இவராக தான் இருக்கும். பட் இவருமே ஃபஸ்ட் இடத்துக்கு முந்துற வாய்ப்பு கம்மி தான். 1வது இடமா 2வது இடமா 3வது இடமா அப்படி தான் இருக்காங்க. பட் நான் தமிழர் எனக்கு தெரிஞ்சு எப்போவுமே சீமா நிற்கிறனால அதனால் ஓட்டு விழுகாது. பிரபு நல்லா செய்வாங்க, இப்போ தான் வந்திருக்காரு புதுசாக, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். ஸோ வெற்றி தோல்வி சதவீதத்தை பார்த்தோம், 31 37ன்னு. இப்போ கருத்து இல்லை அப்படின்னு சொல்றவங்க 32. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு சமமான நிலையில இருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன காரணம் நீங்க கண்டுபிடிச்சீங்க? இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னுமே மற்ற யாருமே வேட்பாளரை அறிவிக்கல. இப்போ தமிழகம் வெற்றி கழகம் சார்பில் இந்த டென்டல் பிரபு அப்படிங்கிறவர் போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு ஏசியம் தான் இருக்குது. அவருமே போட்டியிடுவாரா அப்படின்னு உறுதியாக சொல்லலை. அவங்க வந்து ரொம்ப மார்க்கெட்டிங் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த டென்டல் பிரபு சார்பில். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கட்சியிலையும் இவருக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குது, அதனால் இவர் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில் இவர் போட்டியிடுவார்னு உறுதியாக தெரிஞ்சிருச்சு. ஆனால் திமுகவோ அதிமுகவோ அவங்களுடைய வேட்பாளர்களை அறிவிக்கலை. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்த சர்வே எடுக்கும் பொழுது திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகவே இல்லை. ஸோ அப்போவே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காங்கிரஸ் கட்சிக்காரங்களை நம்ம அதிகமாக சந்தித்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கூட்டணி உறுதியாகலை அப்படின்னா இங்கே வந்து சீமான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ இந்த கூட்டணி ஒருவேளை பிரிஞ்சுது அப்படின்னா திமுகவும் தனியாக வேட்பாளரை போடுவாங்க,
காங்கிரஸும் தனியாக வேட்பாளர் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த டென்டல் பிரபுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு குழப்ப நிலை இருந்தது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணியில் அதிமுக அங்கே நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை பாஜகவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஹெச் ராஜா அவர்கள் இங்கே போட்டியிட்டு ஜெயிக்கவும் செஞ்சிருக்காரு. போன தடவையும் பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேலே ஓட்டுகள் வாங்கியிருந்தார். ஸோ ஹெச் ராஜா வந்து இந்த தடவை போட்டியிடுவாரான்னு தெரியல. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பாண்டித்துரை அப்படிங்கிறவர் வந்து ரொம்பவே சீரியஸாக இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருமே இங்கே போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போன தடவையே அமமுக தனியாக நின்னாங்க. அவங்க வந்து தேமுதிக கூட தான் கூட்டணி வச்சுருந்தாங்க. ஸோ காரைக்குடியில் தேமுதிகவோட பார்ட் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. அமமுக 44,000 ஓட்டு கிட்டத்தட்ட வாங்கியிருந்தாங்க. ஸோ என்டிஏ கூட்டணி சார்பில் நிறைய ஸ்ட்ராங்கான வேட்பாளர்கள் இருக்காங்க. அமமுக நிற்கலாம், பாஜக நிற்கலாம், அதே மாதிரி நம்ம இவங்களும் நிற்கலாம். யார், அதிமுகவே நேரடியாக நிற்கலாம். ஸோ இந்த மாதிரியான குழப்ப நிலை இருக்கும் பொழுது நோ ஒப்பீனியன், இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் எங்களுடைய முடிவை சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 31 சீமான் வெல்வார் அப்படிங்கிறது மிக முக்கியமான நம்பர். ஏன்னா சீமான் தோற்பார் அப்படின்னு சொல்கிறவங்க மல்டிப்புளாக நிறைய கட்சிக்கு ஓட்டு போடலாம். திமுகவுக்கு ஓட்டு போடலாம், அதிமுகவுக்கு ஓட்டு போடலாம், அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஓட்டு போடலாம். நோ ஒப்பீனியன் அப்படின்னு சொல்கிறவங்களுடைய அந்த கருத்துமே சீமானை நோக்கி கூட திரும்ப வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே மாங்குடி நின்னவர் தான் திரும்ப வந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து தொகுதியில் மிகப்பெரிய ஆன்டி இன்கமன்சிலாம் கிடையாது. ஆனாலுமே என்ன இருந்தாலும் 5 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவர் மேலே ஒரு வெறுப்புணர்ச்சி மக்கள்கிட்ட இருக்கும்ல. ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த 31% சீமான் வெல்வார் அப்படின்னு சொல்கிறது இன்னுமே சீமான் வந்து இறங்கி வேலை பார்க்கணும். நிறைய மக்கள் சொல்கிறது என்னென்னா சீமான் இந்த பக்கம் அதிகமாக வந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு அந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளராக அவர் இறங்கி வேலை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் சந்தித்து, ஏன்னா அவருடைய பேச்சுக்கே வந்து ஒரு திறமை இருக்குது. அவர் வந்து மக்களை மயக்கக்கூடிய அளவில் பேசக்கூடியவர். அந்த தொகுதியில் அவர் போட்டியிடும் பொழுது அவர் இன்னுமே வீரியமாக செயல்படுவார் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ இந்த வெற்றி வாய்ப்புகள் சீமானுக்கு நல்லாவே இருக்குது. நிறைய மக்கள் சொன்னது என்னென்னா இங்கே வந்து 4 முனை போட்டின்னு தமிழகம் முழுக்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த தொகுதியில் அது உண்மையாகவே இருக்கும். எப்படின்னா எல்லாருமே ஓரளவுக்கு செல்வாக்குள்ளே வேட்பாளர்களாக தான் இருக்காங்க. இந்த பிரபு அப்படின்னு சொல்கிறோம்ல, அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் அவருடைய தந்தை இருந்திருக்காரு. ஸோ அங்கேருந்து வெளியே வந்து தான் இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்துருக்காங்க. அதே மாதிரி பாண்டித்துரை இல்லை அமமுகவை சேர்ந்த தேர்போகி பாண்டியனாக இருக்கட்டும், அவங்களுக்குமே தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது. ஸோ இப்படி எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் ஓரளவுக்கு செல்வாக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் காரைக்குடி. ஒரு 1500லேருந்து 2000 ஓட்டுகள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு எல்லா கட்சியினுடைய வேட்பாளர்களும் வீரியமாக செயல்படுவாங்க. இந்த ஒவ்வொரு வாக்குமே முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து இந்த தொகுதிக்கு ரொம்பவே சூட்டபிள் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, இப்ப திமுக மேல வந்து மக்களுக்கு வந்து அவங்க ஆட்சி மேல இருக்கிற ஒரு வெறுப்பு இருக்கு. ஸோ நம்ம போன தேர்தலில் பார்த்தோன்னா அவங்க 75,954 ஓட்டு பெற்றிருக்காங்க. அதுல இருந்து அவங்களுக்கு ஆட்சி மேல இருக்கிற வெறுப்புனால ஓரளவு குறையும், நல்லாவே குறையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு மக்களுடைய பொதுவான கருத்துப்படி. அதே நேரத்துல வந்து ஹெச் ராஜாவும் அமமுக அவங்க 2 பேரோட ஓட்டையும் இப்ப சேர்த்து பார்த்தோன்னா, ஏன்னா 2 பேரும் ஒரே கூட்டணியில் இருக்காங்க, அது வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு கொஞ்சம் கம்மியா வருது, அவ்வளவுதான். ஸோ அதையும் நம்ம கணக்குல வச்சுக்கணும். திமுக இருக்கிற எதிர்மறையான நிலையும் நம்ம கணக்குல வச்சுட்டு தான் இதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அடுத்ததா வச்ச கேள்வி வந்து யாரு தமிழகத்துக்கு அடுத்த முதல்வரா இருக்கலாம் அப்படின்னு தான். அதுல பார்த்தோம்னா 8% வந்து சீமான ஆக்சுவலா சொல்லியிருக்காங்க. இன்னொரு 28% வந்து விஜய சொல்லியிருக்கிறாங்க. 26% எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காங்க. அதிகமா 39% திரு ஸ்டாலினே மீண்டும் முதல்வராக வரணும்னு சொல்லியிருக்காங்க. உங்க கருத்து என்ன அதை பத்தி? உண்மையில சரி, இது வந்து நம்ம 39% ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காருன்னு சொல்றோம்ல, இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு இந்த தொகுதியில எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு, திமுக கூட்டணிக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா நம்மகிட்ட பேசுறவங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்செப்ஷனை அவங்க வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தான் அவங்க சொல்றாங்க, ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்றீங்க, ஆனா மக்கள் நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றாங்க, இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கே அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் இருந்தாலுமே திரும்ப அவர் தாங்க சிஎம் வருவாரு, குறைகள் இருக்கத்தான் செய்யுது, ஆனாலுமே அவர் வந்து சிஎம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் கடைசியா கொடுத்த 5000 ரூபாய். இந்த 5000 ரூபாய் வந்து உண்மையிலேயே நிறைய பெண்களுக்கு வந்து பயனுள்ளதா இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதை குறிப்பிட்டு சொல்லியே சொல்றாங்க, இந்த 5000 ரூபாய்க்காக ஓட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பெண்களுக்கு நல்லா உதவி செய்யறாங்க. இந்த இப்ப பாருங்க, இன்னைக்கு டிவில கூட இன்னைக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க பாருங்க, பெண்கள் கீழே விளிம்பு உள்ளவங்களுக்கு 2000 நல்லா செய்யறாரு, சூப்பரா செய்யறாரு, அவர் தான் வருவார், அவர் தான் வரணும். இந்த 5000 கொடுத்தது, பஸ் ஃப்ரீ, கிராமத்துல எல்லாம் நல்ல ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு ஸ்டாலினுக்கு. இன்னைக்கு கூட முதியோர் பணம் 2000 ரூபா
அனைத்து முதியோர்களுக்கும் ஏற்றி விட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஊக்கத்தொகையாக வந்து மகளிருக்கு பணம் கொடுத்துருக்காங்க, உதவி செஞ்சுருக்காங்க. நிறைய நலத்திட்ட உதவிகள் செய்கிறாங்க. மக்களுக்கு 5 வருஷத்தில் தெளிவாக செஞ்சுருக்காரு. இலவச போக்குவரத்து பெண்களுக்கு, அது இல்லாமல் வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து அவங்களுக்கு 1000 ரூபா, பெண்களுக்கு 1000 ரூபான்னு எல்லாருக்குமே அது தேவையானது. அது அந்த 1000 ரூபா வச்சு நம்ம சோறாக்க போகிறது கிடையாது. அந்த 1000 ரூபா வச்சு அது ஒரு செலவு பார்க்குதுங்க. பெண்களுக்கு வந்து நம்ம இல்லாதவ தானேங்க. அந்த 1000 ரூபா வந்துச்சுன்னா அது ஒரு கையில் ஒரு இதாக இருக்குது, ஒரு பலமாக இருக்குது. ஸோ நம்ம அது அடுத்த கேள்வியும் வச்சோம். 10,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அதிமுக கூட்டணி வந்து ஜெயிச்சா தானே கொடுப்பாங்க, ஆனால் இது நமக்கு ஆல்ரெடி கையில் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியும் கருத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்டும் இருக்குது. இந்த 5,000 ரூபா கொடுத்தது, 5,000 ரூபா கொடுக்குறாரு. இன்றைக்கி 5,000 ரூபா கொடுக்குறாருன்னா தேர்தல் வருதுங்கிறதுக்காக கொடுக்குறாரு. இந்த தேர்தல் நெருங்கலைன்னா கொடுப்பாரா? இது 5,000 ரூபா கொடுத்ததுக்காக யாரும் ஓட்டு போட்டுற மாட்டாங்க. இது ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அது எல்லாருக்குமெல்லாம் கிடைக்கலையே. இப்போ ஒரு சில பேர் பாதி பேருக்கு கிடைக்கலன்னு தான் சொல்கிறாங்க, பாதி பேருக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. கொடுத்தா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைச்சிருக்கணும். இப்போ எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான் அதிகமாக. மோஸ்ட்டாக எல்லாருமே இங்கே வந்து பாதி பேர் சந்தோஷமாக இருக்காங்க, பாதி பேர் கஷ்டப்படுறாங்க, எல்லாமே இருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் பொதுவாக கிடச்சிட்டாங்கன்னா எல்லாருமே அதே மாதிரி இருந்திருக்கலாம். எல்லாருக்குமே அது கிடைக்கல. இல்லை, மக்களுடைய வரி பணத்தை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்குங்க, இலவச பஸ்ஸு வேண்டாம், அதை வந்து ஒழுங்காக மரியாதையாக பேச சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு இந்த ஆட்சி மேலே நிறைய குறைகள் இருக்க தான் செய்யுது. ஃப்ரீ பஸ் எல்லாம் வந்து கரெக்டாக மரியாதை இல்லை வா அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரீ பஸ்ஸே வேண்டாம், எங்களுக்கெல்லாம் ஃப்ரீயே வேண்டாம். காசு 10 ரூபா எல்லாமே இருக்கும். நம்மளாம் இப்போ இந்த 5,000 6,000 வேலைக்கு போகிறோம். அதுக்கு மாட்டுக்கு வந்தோமா போனோமான்னு இல்லை. ஃப்ரீ பஸ் வந்து மரியாதை இல்லை சார். உண்மை சார், ஸ்டாப்பி நின்று என்ன செய்ய மரியாதை இல்லையே. இந்த வந்து காத்து கிடக்க இந்த வரவே இல்லை. மரியாதை இல்லை சார். பெண்களுக்கு வந்து மரியாதையே கிடையாது. ஆனாலுமே இந்த தொகுதியில் பர்டிகுலராக காரைக்குடி தொகுதியில் ஸ்டாலின் அவர்களுக்கு இவ்வளவு அதிகமான வாக்கு அவர் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு 39% மக்கள் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய கூட்டணியுடைய ஒற்றுமை. அங்கே வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி காங்கிரஸுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. அது கூட திமுகவினுடைய ஓட்டுகளும் சேரும் பொழுது கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு எட்ஜ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். காரைக்குடி தொகுதி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஸ்டாலின் திரும்ப சிஎம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க. அவ்வளோதான். இது வந்து ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய நிலைப்பாடான்னு கேட்டிங்கன்னா இல்லை. காரைக்குடியில் அந்த இருக்கக்கூடிய மக்கள் ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மாக வருவதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவை இந்த தொகுதியில் வந்து விஜய் முந்திட்டாரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டென்டல் பிரபு, அவர் மேலே நிறைய விமர்சனங்களும் வைக்கப்படுது. அதாவது ஏற்கனவே அவங்க வந்து ஸ்கிரிப்டடாக வீடியோ எடுத்து போடுறாங்க, அவருக்கான மார்க்கெட்டிங்கே அவங்க வந்து உண்டாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், அரசியல்வாதிகள் எல்லாருமே ஸ்கிரிப்டடாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஸோ அதன் ஒரு வெளிப்பாடாக தான் இதில் இருக்குது. அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குடும்பத்துக்கு நாங்கள் ஒரு செல்வாக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு தான் விஜய் வந்து முதல்வராக வர வேண்டும் அப்படின்ட்டு 28% பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சாம்பிள்கள் எடுத்தோம். இதில் பல்வேறு வயதினரையும் நம்ம எடுத்திருக்கோம். எப்போ இளைஞர்களை மட்டுமே எடுத்தாங்க, இளைஞர்கள்ட்ட தான் விஜய்க்கு வந்து செல்வாக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மிட் 30s இருக்கிறவங்க, 40களில் இருக்கிறவங்க, 60கள் கிட்ட இருக்கிறவங்க கூட கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் சிஎம்மாக வரணும், ஒரு புதிய மாற்றத்தை எதிர்பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களுடைய பேரை சொல்கிறாங்க. இங்கே வந்து எப்போவுமே வந்து அதிமுகவுக்கு இங்கே வந்து ஓரளவுக்கு தான் செல்வாக்கு இருக்குது. அந்தளவுக்கு செல்வாக்குள்ள ஒரு தொகுதி அப்படின்னு சொல்ல முடியாது. திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் அதிக முறை ஜெயிச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு காலத்தில் அதிமுகவுக்கு வந்து இங்கே ஒரு நல்ல செல்வாக்கு இருந்திருக்கு. ஆனால் இந்த தொகுதிக்கான அதிமுக முகம் அப்படிங்கிறவர் பெருசாக யாருமே இல்லை. மாவட்ட செயலாளர் இங்கே வந்து போட்டியிடணும் அப்படிங்கிற மாதிரி அதிமுகவினர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடாது, மாவட்ட செயலாளரே நேரடியாக இங்கே வந்து போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தான் அதிமுகவினர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவுக்கு இந்த தொகுதி வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளான தொகுதி கிடையாது. கண்டிப்பாக அவங்க வந்து நேரடியாக போட்டியிடுறதை தவிர்த்துட்டு பாஜகவுக்கோ இல்லை அமமுகவுக்கோ தான் இந்த தொகுதியை ஒதுக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் முதல்வராக வரணும் அப்படிங்கிறத விரும்பலை. சீமானுக்கு எப்படி 8% வந்தது அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஏன்னா விஜய் அவர்கள் சீமானுடைய ஓட்டுக்களை பிரிப்பாரே, அப்படி இருக்கும் பொழுது ஏன் சீமான் வந்து 8% மக்கள் சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா சீமான் நேரடியாக இந்த தொகுதியில் போட்டிடுறாரு, அதனால் அவர் வந்து சிஎம்மாக வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த தொகுதியினுடைய கள நிலவரமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், விஜய் அவர்களை பற்றி நம்ம வந்து வச்சோம். அதாவது விஜய் வந்து இப்போ பர்சனல் வாழ்க்கையை வச்சு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய விவாகரத்து வழக்கு தேர்தலில் எதிரொலிக்குமா அப்படிங்கிற கேள்வியும் நம்ம மக்கள்கிட்ட வச்சோம். அதுக்குமே நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் காரணம் உங்களை மாதிரி ஊடகங்கள் தான், நீங்கள் தான் அதெல்லாம் பெருசுப்படுத்தி போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஊடகங்களை நோக்கி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இதை பற்றி பேசாமல் இருந்தாலே அது கடந்து போயிடும். அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜயை பற்றி அவருடைய பர்சனல் வாழ்க்கையை பற்றி செய்திகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அரசியலில் பிரதிபலிக்கும்னு நினைக்கிறீங்களா? கம்ப்ளீட்டாக கிடையாது. ஏன் இதை விட பெரிய பிரச்சனை இந்த இப்போ 27 நாளைக்கு முன்னாடி ஒட்டஞ்சத்தில் ஒரு பையனை கொண்டாங்கல்ல, அதை பற்றி பேசலாம். டிஎம்கேல ஒருத்தர் வந்து காரை விட்டு ஒரு ஆளை ஏற்றி கொண்டாரு, அதை பற்றி பேசலாம். இன்னும் எவ்வளவோ இருக்குது. இன்னும் 2.5 வயசு பொம்பளை பிள்ளையே பாலியல் பலாத்காரம் பண்ண, அதை பற்றி பேசலாம். அவர் டைவர்ஸ் ஆனானா இது ஆனா இவங்களுக்கு என்ன, அது அவங்க தனிப்பட்ட பிரச்சனை, அவங்களோட முடிஞ்சிடும்ல. இதை போய் ஏன் பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கு? தேர்தலில் எதிரொலிக்காது விட மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. அதுக்கு அரசியலுக்கு இதுக்கு ஏன் சம்மந்தப்படுத்துறீங்க? அது வேற. இப்போ நம்ம பர்சனலுக்குள்ளே இப்போ நம்மளோட லைஃப்ல எவ்வளோ பர்சனல் இருக்கும், அதை வந்து நம்ம பொது வாழ்க்கையில் நம்ம பேசக்கூடாதுல்ல. அது வேற இது வேற இல்லை. அதெல்லாம் எதிரொலிக்காது. மக்கள் பெண்கள் சப்போர்ட் எல்லாருமே விஜய்க்கு தான். அது வந்து தனிப்பட்ட இது. அது என்ன இதுன்னு அவங்க 2 பேரும் தான் முடிவு பண்ணணும். அவங்க 2 பேரும் கோர்ட்டு, தனிப்பட்ட செயல். அதை மீடியாவில் பேசுகிறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மீடியாவில் தட்டு எல்லாம் பேசுவாங்க. இருக்கிறதே நெகட்டிவ் தான் இப்போ எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணுறது. மேக்ஸிமம் நல்ல விஷயத்தை யாருமே எதுவுமே சொல்கிறது இல்லை. எல்லாமே நெகட்டிவ் தான் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இது வந்து நல்லது செய்வான்னு நம்பிக்கை பார்ப்போம். அது வந்து அவங்க லைஃபுங்க. என்னுடைய லைஃப்பை நான் தானங்க பார்க்கணும். நான் இப்போ ஒரு எலெக்ஷனில் நிற்கிறேன் தான். ஏன் நான் வந்து தனியாக தான் நிற்கிறேன். அவரோட அரசியல் வாழ்க்கையை அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஏங்க முதல்ல வந்து இந்த இது பத்திரிக்கைக்காரர் தாங்க முதல்ல அவங்களையெல்லாம் எதிரியாக்குறதே அவங்க தாங்க. முதல்ல நான் யூடியூப் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல பத்திரிக்கைக்காரர் தாங்க போட்டு வாங்குறது. அவங்க கொஞ்சம் நிப்பாட்டினா போதுங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு. அவங்க லைஃபுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. முதல்ல மாற்றுங்க. பத்திரிக்கைக்காரில் முதல்ல நிப்பாட்டணும். இதெல்லாம் இந்த செய்தி சொல்கிறத நிப்பாட்டி. எனக்கு அது வந்து எனக்கே கோவம் வருது. அது அவர் லைஃபுங்க. அது அவரை ஏன் அதை போய் இதுக்கு அதுக்கு சம்மந்தப்படுத்துகிறாங்க. இப்போ வந்து அவர் விஜயை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு தான் இந்த வேலை, வேறு எதுவுமே இல்லை. ஒவ்வொன்றா பண்ணி பார்த்தா முடியலை. இப்போ வந்து அவர் லைஃப்பில் போய் விளாட்றாரு. அதே மட்டும் இந்த நடிகர் இவளையும் கொண்டாந்து அதோட சேர்க்குறாங்க. திருசாவையும் விஜய்க்கு அவர் நடிக்கிறது தானே, அதை கொண்டாந்து எதுக்கு அவளோட விஜயோட சேர்க்குறாங்க? இந்த சர்வே மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரைக்குடி தொகுதியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ரொம்பவே வலுவாக இருக்காங்க. அதற்கு அடுத்த இடத்துல தாவேக்கா இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மற்ற தொகுதிகளில் தாவேக்கா வந்து வெற்றி பெறுமா, 2வது இடத்துக்கு வருமா, 3வது இடத்துக்கு வருமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழாது. ஏன்னா தாவேக்கா 4வது இடத்துக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி தான் கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தொகுதியில் தாவேக்காவினுடைய பங்கு ரொம்பவே முக்கியமாக இருக்கும். குறிப்பாக வாக்குகளை பார்க்கும் பொழுது இப்போ அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அமமுகவும் பாஜகவும் சேர்ந்துச்சு அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனாலுமே இப்போ தேர்தலினுடைய நெருக்கத்தில் அவங்க கொடுத்த அந்த உரிமை தொகையாக இருக்கட்டும், அந்த கோடைகால சிறப்பு தொகையாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான பங்காற்றும். நிறைய பேர் சொன்னது என்னென்னா காசு கொடுத்து ஜெயிச்சிருவாங்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் அவங்க செலவு பண்ணக்கூடிய தொகைகள் எல்லாமே ஒரு முக்கிய பங்காக இருக்கும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் காரைக்குடி தொகுதி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு தொகுதியாக இருக்குது. மற்ற வேட்பாளர்களும் இன்னுமே இறங்கி வேலை பார்க்கணும். சீமான் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு தான் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த தொகுதி கள நிலவரம் மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்கிறது. ஸோ இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள். நீங்களும் காரைக்குடி தொகுதியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். நீங்கள் இந்த போலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சீமான் உங்கள் தொகுதியில் வெல்வாரா? யார் சிஎம் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி அடுத்து நம்ம எந்த தொகுதியில் இந்த மாதிரி சர்வேக்கு வரலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிவகுமார் சார், நீங்கள் இந்த சர்வே பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த சர்வே மக்களுடைய எண்ணத்தை ரொம்ப ரொம்ப நல்ல விதத்தில் பிரதிபலிச்சிருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் வந்து மக்கள் கருத்து இருக்குது ஓரளவுக்கு, அதை நம்ம சொல்லணும். அதே ஒரு கருத்து, என்னுடைய கருத்து என்னன்னா, சீமானுக்கு ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா 31% இப்பவே வந்து சீமான் வந்து வெற்றி பெறுவாங்கிறாங்க. அந்த 31% மாறுவாங்க அப்படின்னு நான் நினைக்கல. இதுக்கு மேல வந்து அந்த கருத்து இல்லை அப்படின்னு சொல்றவங்களும், இப்ப திமுக இப்ப வந்து அவர் வந்து சீமான் தோற்கலாம் அப்படின்னு சொல்றவங்களும், நீங்க சொன்ன மாதிரி எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். அந்த ஓட்டு வந்து பலவிதமா பிரிஞ்சிச்சுன்னா, அதே சமயத்துல கருத்து இல்லைன்னு இப்ப சொல்றவங்க ஒரு சிலர் வந்து சீமானுக்காக மாறினா சீமானுக்கு வெற்றி வாய்ப்பு வரும். அது நம்ம வந்து ஒரு ஒரு எதிர்பார்ப்புல பார்க்கலாம். இதுக்கு மேல இன்னும் 1 மாசத்துல தேர்தல் களத்துல என்னெல்லாம் நடக்க போறது அப்படிங்கிறது நம்ம வந்து போக போக தான் தெரியும். அதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு. நன்றி. நன்றி.